வாளிகள் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன் பாருங்க. நாங்கள் உனக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படியே உள்ளுக்க போவோம். இந்த பாருங்க பேசனை பாருங்க, எவ்வளோ பெரிய பேசனை வந்து இந்த பேசனுக்கு எடுத்து காட்டுறோம். ஓ பேசனை பெருசேன. நல்ல பெரிய பேசனை விலை மாறி வச்சுட்டு நம்ம இல்ல 100 ரூபா 100 ரூபா தானே. ஆமாண்ணே, வெங்காயம் கூட 100 ரூபாய்க்கு இன்னும் எல்லாரும் மலிவா இருக்கேனே பாருங்க. அப்படி என்ன சொல்லி 5 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் சொல்லி நேற்று ஒரு பெட்டி ஒன்று பண்ணாங்க. 120 ரூபா ஒரு பெட்டி. அதானே. ஓ ஒரு பெட்டி 120 ரூபா. இதுல பாருங்க 2 4 6 8 10 20 பெட்டி 500 ரூபாய்க்கு கொடுக்கும். சின்ன குட்டி கப். இதான் நல்ல இன்னும் வடிவா இருக்கு. நான் குட்டி கப். அப்ப இதுவும் வந்து 50 ரூபா தான். அப்ப இதுக்கு ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இதை எடுத்தாலும் 50 ரூபா. நல்ல தேயிலை வடிஞ்சல பாருங்க, அப்படியே காட்டி கொண்டு போறேன். ஒன்னொண்டா காட்டே இல்லாது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். அப்படி இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஆனைப்பந்தி அப்படின்ற சொல்ல ஒரு இடத்துல நிற்கிறேன். பின்ன உங்களை பார்க்கவே விளங்கும். திரும்பவும் யாழ்ப்பாணத்தில் என்னடா ஒரு மெகா சேல் ஒன்று போட்டிருக்கிறீங்கன்னு நினைப்பீங்கள். ஆனால் உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் திரும்ப ஒரு மெகா சேல் ஒன்று போட்டிருக்காங்க. 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்ன்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள், மற்றது எலக்ட்ரானிக் பொருட்கள், வீடை அழகுபடுத்துகிற பொருட்கள் அப்படி என்று சொல்லி எக்கச்சக்கமான பொருட்கள். அதோட ஒரு பெரிய ஒரு பிளேஸை எடுத்து தான் அடித்து வச்சிருக்கணும். அதை அப்படியே நாங்களும் போய் பார்த்தோம். அப்போ அதையும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே நாங்களும் நீண்ட நாளைக்கு பிறகு அப்படியே யாழ்ப்பாணம் வந்து இப்படி ஒரு காணொலி என்ற போடுற மாதிரி எங்களுக்கு இருக்குது. கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இப்படியான மெகா சேல்கள் வந்து கூடுதலாக நாங்கள் எடுத்து போடுறோம் நாங்கள். அப்போ அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சேல் ஒன்று அடிச்சிருக்கிறத தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையில் நல்ல ஒரு மிக பிரயோசனமான பொருட்கள்லாம் நீங்கள் இதில் போட்டு விற்கணும். அப்போ அதை உங்களுக்கு காட்டணும் மட்டும் சொல்லி அதனுடைய காணொலியை நாங்கள் போட போகிறோம். ஓகே வாங்க, அப்போ நாங்கள் உங்களுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ஆசை வரும். ஏன்னா அப்படியான நல்ல நல்ல பொருட்கள்லாம் இதில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் மேலோட்டமாக போய் பார்த்தபடியாக சொல்கிறோம். ஃபுல்லாக நாங்கள் பார்க்கவும் இல்லை, கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு என்னச்சுன்னா கட்டாயம் இதை தான் எடுத்து போடணும். எங்களுடைய உறவுகள் வந்து பார்க்கணும்னு சொல்லி. சரி ஓகே, நாங்கள் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். போய் என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே எங்கள் வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஆனைப்பந்தி சந்தி. அப்படி இதால் போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஆரியகுளத்துக்கு போகுது. அப்படி இதால் போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு போகுது. அப்படி அதுக்கு முன்னுக்கு தான் பாருங்க இவ்வளத்துக்கிட்ட ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது, நாவலர் எடுக்கேஷன் சென்டர்ன்னு சொல்லி. இதில் ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது. இந்த டியூஷனுக்கு எதிராக தான் பாருங்க இதில் போட்டு வச்சிருக்கணும். ஒரு காணிக்குள்ள, அதாவது ஒரு பெரிய ஒரு இடத்தை எடுத்து தான் இதை போட்டு வச்சிருக்கணும். பாருங்க எவ்வளோ பெரிய இடம்னு சொல்லி. முன்னுக்கே நல்ல பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இதில் போட்டு வச்சிருக்கணும். அப்படியே இதில் நல்ல பேனர் ஒன்று அடிச்சும் போட்டிருக்கணும். பாருங்க மாபெரும் மலிவு விற்பனைன்னு சொல்லி 50 ரூபாயிலேருந்து 50 100 150 அப்படி என்று சொல்லி பெருமதி வாய்ந்த பொருட்கள் அனைத்துமே சொல்லி இதில் போட்டிருக்கணும். பேனர் எல்லாம் போட்டிருக்கு. சரி, அப்படியே நான் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி விலையில போகுதுன்னு சொல்லி. பாருங்க முன்னுக்கே வீடு அழகுபடுத்துறதுக்கான அந்த பூக்கண்டுகள் வைக்கிறதுக்குரிய இந்த சின்ன சாடி எல்லாம் இப்படி இதில் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க உங்களுக்கு தேவையான கலர் கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, அங்கால ரோஸ் கலர் இருக்குது. அப்படியான கலர் எல்லாம் வச்சிருக்கணும். என்ன ரசாயன் என்ன சொல்லுது? உண்மையாவே நிறைய பொருட்கள் இருக்கு. என்ன நாங்கள் இனிமே தானே போய் உள்ளுக்க போய் பார்க்க போறோம். என்ன பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி மட்டும் என்னென்ன விலையில இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. என்ன அவ்வளோ போய் பார்ப்போமா? சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது முன்னுக்கெல்லாம் பிளாஸ்டிக் பேசனுகள், மற்றது இதில் வாளிகள் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன். பாருங்க நாங்கள் முன்னுக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படியே உள்ளுக்க போவோம். இந்த பாருங்க பேசனை பாருங்க, எவ்வளோ பெரிய பேசனை. பேசனுக்கு எடுத்து காட்டுறது. ஓ பேசனை பெருசேன. நல்ல பெரிய பேசனா, நல்ல ஒரு பெரிய பேசனா. அப்ப எவ்வளவு போட்டுருக்கு நம்ம இருக்கலாம் உள்ளுக்க போய். என்ன ஆனா ஒவ்வொரு சைஸ்கள்லயும் இருக்குது. என்ன அது இதுவும் நல்ல ஒரு பெரிய பேசனா இருக்கு. நல்ல பெருசோ பிள்ளைல நாங்களே வாங்கி குடிக்கலாம் போல. அதுதான். அப்ப இங்க வாளி வாளி குடி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா வாளி வந்து நல்ல ஒரு டெம்பரா இருக்கு. டெம்பர்? ஓ நல்ல டெம்பர். நல்ல கலர்களையும் இருக்கு. இங்க வரும் நல்ல டெம்பர் வாளி. இந்த விலை தான் எவ்வளவு கேட்கணும். இதுல போடையில மற்ற உள்ளுக்கு தான் விலை போட்டுருப்பேன். மற்ற இது வந்து பாருங்க, இது ஒரு நல்ல பெரிய வாளி.
ஒரு விசேஷங்களுக்கு இப்ப ட்ரிங்க்ஸ் அதுகள் கரைச்சி அதுகளுக்கு அப்படி வைக்கலாமே என்ன. அப்ப இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வாளி தான் பாருங்க, சின்னல இருந்து பெரிய வாளி எல்லாமே. இப்ப நான் ஒன்றா காட்டு அதை என்னன்னு சொன்னா உள்ளுக்கே போய் பார்க்கணும், உள்ளுக்க போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆவலா இருக்கு. பாருங்க முன்னுக்கு இப்ப உலகம் எல்லாமே இதுல காட்டியிருக்கோம் வாளியல். ஆனா உண்மையாவே எல்லாமே வந்து இப்ப பிளாஸ்டிக் ஐட்டம்ல இது இருக்குது. அந்த பிளாஸ்டிக் ஐட்டத்துல வந்து நல்ல டெம்பரா தான் இருக்கு. இப்ப சில பிளாஸ்டிக்கள் வந்து சரியான மெல்லிசா உடனே வெடிப்பு ஏற்படும். ஆனா இது வந்து அப்படி நல்ல ஒரு டெம்பரா இருக்கு எல்லாமே. சரி, அப்ப இது ஃபுல்லா வாளி. அப்ப நான் உள்ளுக்க போய் பாப்போமா? சரியா சரி. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் இதுல நிக்கிற இடம் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எடுக்கிற பொருட்கள் எல்லாமே 50 ரூபா தான். அப்ப என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இங்க பிளாஸ்டிக்ல தான் பாருங்க அந்த இப்படியான என்ன சொல்றது அந்த கிண்ணங்கள் என்ன ரப்பர்ல இருக்குது பிளாஸ்டிக் கிண்ணங்கள். மற்றது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இடியப்ப தட்டுகள், இடியப்ப தட்டு எல்லாம் 50 ரூபா. இதெல்லாம் கொண்டு வந்து 50 ரூபா. ஆனா நல்ல ஒரு டெம்பரா இருக்கு எல்லாமே. அந்த லூசாண்டி இல்லாம ஆடாம நல்ல நீட்டா இருக்கமா நிக்குது. அங்கால அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அந்த சாடி ஐட்டங்கள் பாருங்க, ஒரு சைஸ்ல இருக்குது பாருங்க. இதுல மற்றது பாருங்க கலர் கலரா எல்லாம் இருக்குது. இதுலயே வந்து ஒரு 3-4 கலர் இருக்கு. இதுல 3-4 கலர் இருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஃபுல்லா இந்த சாடி ஐட்டங்கள்லாம். சரி, அப்ப இதுல பாருங்க அப்படியே இதுல எல்லாமே 50 ரூபா ஐட்டங்கள்லாம். சின்ன குட்டி கப் இதான் நல்ல இன்னும் வடி இருக்கு நான் குட்டி கப். அப்ப இதுவும் வந்து 50 ரூபா தான். அப்ப இதுல ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இதை எடுத்தாலும் 50 ரூபா. நல்ல தேயில வடிஞ்சால பாருங்க அப்படியே காட்டி கொண்டு போறேன். ஒன்றா காட்டே இல்லாது. இது இந்த கப்பும் 50 ரூபாயோ சின்ன மூடியோட இருக்கு. இது பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க சின்ன கப் தான் பாருங்க, மூடியோட இருக்குது பாருங்க. சின்னாக்களுக்கு ஊத்தி அப்படியே மூடி சின்னாக்களுக்கு ஒரு விருப்பமா இருக்கும்ல கொடுத்தா குடிப்பினும் ஆசை, இந்த இதுக்காண்டியே ஆசையில குடிப்பினும். அப்ப இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் என்ன முதுகு சொரியுது. அதுவும் 50 ரூபா. இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா 50 ரூபா. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க கரண்டி, நல்ல கரண்டி. இதுவும் 50 ரூபாயா. நல்ல கரண்டிகள் எல்லாம் இருக்கு. அங்கால பாருங்க குண்டியல்கள் எல்லாம், இதெல்லாம் 50 ரூபா. இதுல ஃபுல்லாவே இதை எடுத்தாலுமே வந்து 50 ரூபா தான். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உஜாலா போத்திலும் 50 ரூபா தான். உஜாலா நீளம் நாங்களும் இந்த உஜாலா நீளம் வேண்டி கொண்டு போகணும். இதுல அப்படியே பார்த்தோம்னு சொன்னா 100 ரூபா. இதுல 100 ரூபாய்க்கு அந்த மூண்டு இதானே. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து மூண்டு வருது. இது மூண்டு 100 ரூபா. இது வந்து அந்த குட்டி சாடிகள் மாதிரியான மூண்டு 100 ரூபாய்ன்னு சொன்னாலே அந்த பிளாஸ்டிக்கே அந்த காசு வராது. உண்மையா தான். அதுவும் வந்து வேல் வந்து மூண்டா குடிக்கணும், என்ன ஒன்று இல்லாம மூண்டு. இதுலயும் வந்து நிறைய கலர்கள்ல இருக்குது பாருங்க. அப்படி எல்லாம் குமிச்சு வச்சிருக்கணும். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க வெங்காய கூட. இதெல்லாம் 100 ரூபாய். இந்த வெங்காய கூட விலை மாறி வச்சுட்டு நம்ம இல்ல 100 ரூபா தானே. ஆமாண்ணே, வெங்காய கூட 100 ரூபாய்க்கு இன்னும் எல்லாரும் மலிவா இருக்கேன்னு. அப்ப இதுல வெங்காய கூடையிலயும் பாருங்க நல்ல ஒரு 4-5 கலர்கள் இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இதுவும் வந்து ஒரு சாடி ஐட்டம் தான். இதுவும் வந்து 100 ரூபா தான். அப்படியே பாருங்க இதுல இருக்கிறது எல்லாம் பாருங்க கரண்டி ஐட்டங்கள். இது என்ன கிளையோ? இல்ல கிளை மாதிரி தெரியல, குட்டி குட்டியா கிடக்கு. கிளையோ? கிளை அப்படி இல்லையா? இல்ல பஞ்சு மாதிரி கிடக்கு தெரியல. இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு போகலாம். அதான் இதுவும் வந்து 100 ரூபா தான். என்ன தெரியல பாருங்க அங்கால இந்த மரக்கரண்டிகள் எல்லாம். இதுல பாருங்க இதுலயே நல்ல கரண்டி எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா மரத்தால செய்யப்பட்ட கரண்டி 100 ரூபா. அங்கால பாருங்க இது பாருங்க, இது வந்து ரே ஒரு ரேயல் பாருங்க ஒரு டிசைன்ல இருக்கு. இந்த டிசைன் அங்கால இந்த டிசைன் அங்கால இது அப்படி 3 வகையான டிசைன்ல இருக்குது. ஒன்று 100 ரூபா. இங்கால இது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பலூன், அந்த பந்து இது காத்தடிச்சு பாவிக்கிற பந்து. இதுவும் வந்து ஒன்று 100 ரூபா. 100 ரூபா. அப்படி பின்ன அப்படியே அதையும் பாத்துக்கிடுவோம். இது என்ன குட்டி கப்? ஆனா பாத்துங்க இந்த வடிவான குட்டி கப். நான் இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா 100 ரூபா தான். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கை க்ளோஸ். அங்கால பாருங்க விம்முக்கு யூஸ் பண்ற அந்த பஞ்சு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க தலகாணி உரை. இப்ப தலகாணி உரை உண்மையாவே 100 ரூபாய்க்கு உண்மையா நல்ல லாபம். என்ன நல்ல உரை. மற்றது துணியும் வந்து நல்ல ஒரு துணியா இருக்கு பாருங்க, தடிப்பா இருக்கு, ஒரு தடிப்பா இருக்கு. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று 100 ரூபா. அங்கால அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னாங்க அந்த கரட் தட்டுகள் ஒவ்வொரு ஒன்று இருக்கிற. மற்ற அங்கால கத்தி, அங்கால இந்த கப்புகள் எல்லாம் பாருங்க இதெல்லாம் 100 ரூபா. இந்த கரணியில பாருங்க கலர் கலரா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா 100 ரூபா தான். மற்ற அந்த ரே தட்டுகள் பாருங்க
ம் நல்ல லாபம் என்ன இதெல்லாம் உண்மையில நல்ல 100 லாபம். ரூபாய்க்கு நல்ல லாபம் பாருங்க. அதுவும் ஒரு டிசைன் கார்ட் டிசைன் வட்ட டிசைன்ல பாருங்க இருக்குது. உங்களை உண்டியல் பாருங்க, உண்டியலும் இருக்கு. ஜெரோமி தானே ஒரே கேட்கறது உண்டியல். ஒரு உண்டியல வேண்டி கொண்டு போவோம். எனக்கு கட்டாயம் வேண்டி கொண்டு போகணும். என்ன ஒன்று வாங்கலாம் 2 வாங்கணும். ம் இதுகளும் அந்த என்ன சொல்ற அந்த சாடி ஐட்டம் தானே. இதுவும் வந்து 100 ரூபா தான். மற்ற இந்த ஜொக்கு அது தண்ணி குடிக்கிற ஜொக்குகள் ஜொக்குகள் பாருங்க. இங்க அந்த சாப்பாடு டிஷ்ஷுகள். ஓ இங்கே நல்ல பெரிய சாப்பாடு டிஷ். சாப்பாடு டிஷ்ன்றத சாப்பாடை போட்டு மூடி வைக்கிறது. ஓ மூடி வைக்கலாம். சில பேர் சாப்பாடும் கொண்டு போகலாம். ஆனா இது இப்ப நல்ல பெரிய இது வீட்டு பாவிக்கலாம். டீசா பாவிக்கிற விட சாப்பாடு மூடியதில் வைக்கலாம். அப்ப இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா 100 ரூபா தான். அப்படி இந்தியாவில் 200 ரூபாய்க்குள்ள போவோம். அப்படி ஏன்னா 200 ரூபா செக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். 200 ரூபா செக்ஷனுக்குள்ள பாருங்க. இந்த கப்பெல்லாம் வந்து உண்மையில 200 ரூபா. கப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய ஒரு கப். அப்ப இதுல டீ அடிச்சா இருக்கு. நல்ல கிளாஸ் உண்மையில 200 ரூபாய்க்கு நல்ல லாபம்னு சொல்லலாம். இந்த கப் 200 ரூபா. அப்படி இதை பாருங்க. இதெல்லாம் 200 ரூபா. இது மக்கேன. அப்ப இதெல்லாம் 200 ரூபா. ரைட். அப்படி இதுல ஃபுல்லா இந்த கிளாஸ் செட்டு எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. இதுல பாத்துக்கோங்க இந்த கிளாஸ் செட்டுகள். மற்ற இந்த இது ஒரு கிண்ணம் என்ன ரைட். இந்த கிண்ணம் எல்லாம் 200 ரூபா பாத்தீங்கன்னு சொன்னா. அப்ப இது நான் இந்த கரண்டி. இப்ப கரண்டியை பாருங்க. ஓ பெருசுல இருந்து 1 2 3 4 5 6 கரண்டி 200 ரூபா பாருங்க. அப்படி என்று சொல்லி 6 கரண்டி 200 ரூபா. ஓ 6 கரண்டி 200 ரூபா. இந்த சாப்பாடு மூடுற வச்சுட்டு சாப்பாடு முறை கூட 200 ரூபா. இந்த தேயிலை வடி எல்லாம் 200 ரூபா பாருங்க. அப்படி இந்த அரிதட்டை பாருங்க. இந்த அரிதட் வந்து 200 ரூபா. ஆனா நல்ல ஒரு டெம்பரா இருக்கு. அரிதட்டு எல்லாம் 200 ரூபா. ஓகே நல்லது பாருங்க. அந்த இது ரேத்தட்டு நல்ல ஒரு அலஸ் பேண்ட் உண்டு. இதெல்லாம் 200 ரூபா. இதையும் பாருங்க. நல்ல தண்ணி போத்தல் டியூஷனுகள் அதில் கொண்டு போகக்கூடிய மாதிரி. இது என்ன ரோலர் என்ன சின்ன ரோலரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்ப இதெல்லாம் 200 ரூபா. இது என்னத்துக்கு பாவிக்கிறது? இது என்னத்துக்கு பாவிக்கிறது? ஐஸ்கிரீம் இல்ல என்னன்னு தெரியல. என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு தெரியல. நான் இண்டை தான் பாருங்க. புதுசா கிடாக்கு. சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளாஸ் எல்லாம் 200 ரூபா பாருங்க. நல்ல பெரிய ஒரு கிளாஸ். நல்ல பெரிய கிளாஸ். அடிச்சதாண்டி சட்டப்படியா இருக்கும். கரண்டி எல்லாம் 200 ரூபா. சரி. அப்ப இது 200 ரூபா செக்ஷன் அப்படியே நாங்க ஃபுல்லா பாத்துட்டோம். ஃபுல்லாவே 200 ரூபா தான் பாருங்க. சரி. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா 180 ரூபா பாருங்க. எப்படி வாளி என்று சொல்லி சின்ன வாளி 180 ரூபா. அதுலயும் வாளியில வந்து எக்கச்சக்கமான கலர் இருக்கு. இந்த பாருங்க. இதுக்குள்ள சீனி மற்ற தூள்கள் அதில் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இந்த டிஷ் எல்லாம். இது இந்த பேணி வந்து 180 ரூபா. அதே மாதிரி இந்த கரண்டி அவட இதை பாருங்க. கேக் ட்ரே மாதிரி சும்மா நார்மலா நாங்கள் அடிச்சு போட்டு அப்ப இது வந்து 180 ரூபா. இதுல இருக்கிறது எல்லாமே 180 ரூபா தானே. மற்ற இதெல்லாம் 180 ரூபா பாருங்க. இது தூக்கி வச்சிருக்க மாதிரி 180 ரூபா. உங்களால இது அந்த பூச்சாடி பூக்கள் வைக்கிற மாதிரி பூ வைக்கிற மாதிரி 180 ரூபா. இந்த கிளாஸ் 180 ரூபா. நல்ல டெம்பர் கிளாஸ். நல்ல டெம்பர். இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான அந்த ட்ரேகள் இருக்கு. அப்ப இது 180 ரூபா. நாங்கள் அதுல பார்த்தோம் அரிதட் வந்து கொஞ்சம் பெருசு. அது 200 ரூபா. இது 180 ரூபாய்க்குரிய அரிதட் தான். இது கொஞ்சம் அளவான அரிதட்டு 180 ரூபா. ரைட். இது ஒரு பென்சில். கொம்பாஸ் மாதிரி 180 ரூபா. இந்த சாப்பாடு டிஷ் பிளாஸ்டிக் டிஷ் வந்து இதுவும் 180 ரூபா. சர்வீட் பேப்பர் அதுவும் இதில் அடிச்சிருக்கேன். 250 ரூபா அடிச்சிருக்கேன். ஆனால் 180 ரூபா தான். இங்கால இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறது ஃபுல்லா எல்லாமே 100 ரூபா தான். இது 100 ரூபா. இதெல்லாம் 100 ரூபா பாருங்க. சும்மா அப்படி குமிச்சு விட்டுருக்கேன் நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது சோப்பு கடைகள் வைக்கிற வாஷ்ரூமுக்கு வைக்கிற மாதிரி பந்து. இதுல இருக்கிறது எல்லாமே 100 ரூபா. இதுல இருக்கிறது எல்லாம் 100 ரூபா பாருங்க. இதையும் காட்டிக்கிட்டு வாங்க. அப்படி இந்த கப்புகள் இந்த தண்ணி போத்தல் எல்லாம் 100 ரூபா. சொல்லுங்க. ஏன்னா முடல இல்லாட்டி வளைஞ்சிட்டு எடுத்து பாருங்க பாப்போம். இது முடலாம இருக்கு வேண்டாம். எல்லாமே வளைஞ்சுதான் இருக்கு.
வளைஞ்சிட்டோ தெரியல ஒரு வேளை. 100 ரூபாய் இது. ஆனா வடிவா இருக்கேன். வடிவா இருக்கும். இதுல எதை எடுத்தாலுமே 100 ரூபா. இங்கே பட்ஸுகள் பாருங்க, இதெல்லாமே 100 ரூபா. இயர்பட்ஸ் கட்டாயம் எடுத்து கொண்டு போவோம். இங்கே கொம்பாஸ், இங்கே வரும் கொம்பாஸ் ஐட்டங்கள் எல்லாம் இதை எடுத்தாலுமே வந்து 100 ரூபா. நல்ல கொம்பாஸ் நல்ல வடிவா இருக்கு. இந்த டிஷ் எல்லாம் 100 ரூபா இங்கே வரும். இந்த டிஷ் எல்லாம் 100 ரூபா பாருங்க. இதுல வந்து நிறைய கலர் இருக்கு. இல்ல டார்க் கலர் இருக்கு, லைட் கலர் இருக்கு, இந்த ப்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இதுலயும் இருக்கு. இதெல்லாம் 100 ரூபா. அப்படி இதுவும் பாத்தீங்கன்னா சொன்னா சர்வீட் பேப்பர்கள் அதுல அடுக்கி டேபிள்ல வைக்கக்கூடிய மாதிரி, சாப்பாடு அதில் வைக்கக்கூடிய மாதிரி. இது 100 ரூபா. டஸ்பேட்டர்கள் 100 ரூபா. இந்த தேயிலை வடி 100 ரூபா பாருங்க. இந்த தேயிலை வடி 100 ரூபா. சூப்பரா இருக்கு. ரைட். அப்ப இதுல இருக்கிறது எல்லாம் 100 ரூபா பாருங்க. இது தண்ணி போத்தல பாருங்க, இது நல்ல பெருசு. இது 100 ரூபா. பெரிய தண்ணி போத்தல் 100 ரூபா. இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து 200 ரூபா. நல்ல ஒரு தும்பு தடி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல நீள தும்பு தடி. அதோட சேர்த்து இல்லை, அது 200 ரூபா. அதோட இந்த பிளாக் மாரும் 200 ரூபா பாருங்க. இன்னொரு டெம்பரான பிளாக் மார். ரைட். அப்படி இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளிப்பும் இருக்கு, உடுப்புகள் ஒரு கிளிப். அப்போ இதுவும் வந்து இது 12 இருக்கு. அப்போ இதுவும் வந்து 200 ரூபா. அப்படி இஞ்சாலையும் பார்ப்போம். அங்கே அதில் உள்ள கிளாஸ் பாருங்க எடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ஒரு பட்டியில் என்னென்ன கிளாஸ்ன்னு சொல்லி, அப்போ அந்த கிளாஸ் பட்டியில் இருக்கிற பாருங்க. இது வந்து அந்த 200 ரூபா. இதுவும் 200 ரூபா பாருங்க. 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். அதுக்காக இவ்வளவு 200 ரூபாய் இல்லை, ஒரு சோடி 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். தேவையான கலர் இருக்கு, தேவையான சைஸ் இருக்கு. அதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 200 ரூபா. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா கால் மிதி. இந்த கால் மிதியெல்லாம் 200 ரூபா பாருங்க. அப்படி என்று நிறைய கூச்சி விட்டுருக்கணும். சூப்பரா இருக்கு. துணி அதுவும். இதை வந்து 2 150 ரூபாய் கொடுக்கணும் பாருங்க. இதுல எதை எடுத்தாலுமே 2 150 ரூபா. இதை எடுத்து இதுவும் எடுக்கலாம், இதை எடுத்து இதுவும் எடுக்கலாம். எதை எடுத்தாலுமே 2 எடுத்தால் 180 ரூபா. ரைட். அப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து 250 ரூபாய்க்குரிய பொருட்கள் இஞ்சால வச்சிருக்கணும். அது வந்து நல்ல சில்வர்ல சின்னாக்களுக்குரிய சாப்பாடு டிஷ். மற்றது இந்த கோப்பையெல்லாம், இந்த சாப்பாடு பிளேட் எல்லாம் பாருங்க 250 ரூபா. இந்த சாப்பாடு பிளேட் எல்லாம் 250 ரூபா. நல்ல ஒரு பெரிய தட்டு, அதோட நல்ல டெம்பராமி இருக்கு. அப்ப இதுல அப்படியே சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே 250 ரூபா. இது நல்ல ட்ரே உண்டு. இதுவும் 250 ரூபா. ஆனா இந்த ட்ரேயும் பரவாயில்ல, பெருசா இருக்கு. இது நல்ல பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் 250 ரூபா. நல்ல டெம்பரா தான் இருக்கு. ட்ரெயில வந்து நிறைய வகைகள் இருக்கு. அங்காலயம் இருக்கு, இதையும் பாருங்க. இங்காலயம் இருக்கு, அது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். கலர் எல்லாம் வித்தியாசம். இந்த அரிதட்டை பாருங்க. இந்த அரிதட் வந்து கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு. அதை பார்த்த விட. ஆனா உங்களோட விலைக்கேற்ற மாதிரி அரிதட்டை வேண்டலாம்னு சொல்லி அவைய வச்சிருக்கணும். ஒவ்வொரு விலைக்கேற்ற மாதிரி இருக்கு. அங்கே 180 ரூபாய்க்கு இருக்கு, 200 ரூபாய்க்கு இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா 250 ரூபாய் இந்த அரிதட். அப்ப இது வந்து கரெக்ட் சீவுற தானே. அப்பல் வடிவில வந்திருக்கேன். அப்பல் வடிவில வந்து பரவாயில்ல. இது அதுக்குள்ள போடுற மாதிரி உள்ள டிஷ்ஷும் வச்சிருக்கேன். அந்த டிஷ்ஷுக்குள்ள விழக்கூடிய. ரைட். அப்படியே இது வந்து சட்டி வானைகள் கழுவுற அந்த ஸ்பாஞ்ச் 2 வாங்குறதுக்கு. இது வந்து 250 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பர் வந்து 250 ரூபா. இந்த இந்த தண்ணி குடிக்கிற ஜோக்கேனே. அதனால வடிவா இருக்கேனே, சூப்பரா இருக்கேனே. இது வந்து 250 ரூபா. ஒன்று எடுத்துக்கொண்டு போவோமே. நல்லா இருக்கு. இது வந்து 250 ரூபா. உண்மையிலே வடிவா இருக்கு பார்க்க. பல்ப் எல்லாம் 250 ரூபா. சரி, இந்த ட்ரேயும் இருக்கு 250 ரூபா பாருங்க. இதெல்லாம் இது 250 ரூபாய். மாறி விலையை போட்டு நம்ம என்னது இது அந்த கேக் அடிக்கிறது. இது 150 ரூபா போட்டிருக்கணும். ஏன்னா இதுல வந்து 2 மீட்டர் இருக்கு. இது வந்து அந்த டைல்ஸ் அல்லது நேரத்துக்கு ஒட்டக்கூடிய மாதிரி மற்ற சுவர்லேயே மட்டும் வடிவாக இருக்கும். 2 மீட்டர் 500 ரூபா. அப்படி இதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி டஸ்ட் அது வைக்கிறாரு. இதுவும் சூப்பராக இருக்கு. ரைட். இது வந்து அந்த கரல் அல்லது எடுக்கக்கூடிய மாதிரி ஸ்ப்ரே ஒன்று.
இப்போ இதில் பார்க்குற நாங்கள் இல்லை இதில் எல்லாமே எதை எடுத்தாலுமே 500 ரூபாய்க்குரியது தான் இதில் வச்சிருக்கணும். நல்ல ஒரு பல்ப் ஒன்று போட நைட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு டிஷ் எல்லாம் 500 ரூபாய். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இதை வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து 500 ரூபாய் பாருங்க. இதுலேயும் வந்து நல்ல கலர் இருக்கு. பெரிய ஒரு ஷெலோ டேப் இருக்கு. இன்னும் அங்கே ரொலி வந்து கொண்டிருக்கு. இன்னும் சாமான் நிறைய கொண்டிருக்கணும். அங்கே இன்னும் எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் சாமான்கள் வந்து கொண்டிருக்கு. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 500 ரூபா. இது வந்து செட் அப்படி ஸ்டாண்டோட வருது போல். இந்த பழங்கள் மரக்கறி இலைகள் வைக்கக்கூடிய மாதிரி. இதுலேயும் வந்து நிறைய கலர் இருக்குது பாருங்க. கலரும் இருக்குது. இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். இது ஒரு வீடு அமைப்பில் இருக்குது. இது வந்து ஒரு இலை அமைப்பில் இருக்குது பாருங்க. வடிவா இருக்கு. ரைட். அப்போ இது வந்து உண்டியலோ, இது உண்டியலோ. பாஸ்வேர்ட் போட்டால் தான் காசு எடுக்கலாம் போல. இதுவும் 500 ரூபா. இதுவும் 500 ரூபா. இந்த பெரிய சாப்பாடு டிஷ் வேலை பாருங்க வந்து 500 ரூபா. ரைட். இது வந்து என்னன்னு சொன்னால் பேட்டிஸ் அடிக்கிறது. இது வந்து ஒரு சின்ன உருண்டையை வச்சுட்டு ஒரு அளவான அந்த தோசை மாதிரி வட்டம் மாதிரி சின்ன வைக்க அப்படி பெரிய மாத்தப்பட 500 ரூபா. ஆமா, இந்த தண்ணி போத்தல 500 ரூபா. என்ன டெம்பர் தானே. ஓகே, இது 500 ரூபா. இப்போ இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜோக்குகள் சில்வர். பேட்டரி எல்லாமே இருக்கு. இது என்ன மாதிரி பேட்டரி? பேட்டரி என்ன மாதிரி காட்டா? ரைட். ஒரு கார்ட் பேட்டரி 500 ரூபா. கடையில நான் நேற்று ஒரு பேட்டரி எங்களோட மணிக்கூடு பேட்டரி சார்ஜ் இருக்குன்னு சொல்லி நேற்று ஒரு பேட்டரி ஒன்று கொண்டாங்க. 120 ரூபா ஒரு பேட்டரி. ஒரு பேட்டரி 120 ரூபா. இதுல பாருங்க 2 4 6 8 10 20 பேட்டரி 500 ரூபாய் கொடுக்கணும். நாங்கள் அவசரப்பட்டு நேற்று 120 ரூபாய்க்கு ஒரு பேட்டரி வேண்டிட்டோம். இப்போ இது வச்சோம்னு சொன்னா அப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு காணும் பண்ணேன். இந்த ஒரு கார்டு இப்போ 20 பேட்டரி 500 ரூபாய் இங்க இருக்கு. என்ன இதை எடுத்து கடையை போடலாம் போல. சரி, அப்படி இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு ஜோக் என்ன சில்வர் ஜோக். அப்போ இது 500 ரூபா. நல்ல பெருசு. இது ஓகே. இது நல்ல பெரிய சைஸா இருக்கு. ரைட். இது நல்ல ஒரு பெரிய ஒரு கிண்ணம். என்ன இது 500 ரூபா. இதுல நிறைய டிசைன்கள் இருக்கு. எங்களை பாருங்க டிசைன்கள் வச்சிருக்கணும். எதுவும் விலை எதுவும் மாறி அடிச்சுட்ட முதலியில இவ்வளவு பெருசா 500 ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா. ஆனா உண்மையில நம்ப இல்லாம இருக்கு. நல்ல ஒரு பெரிய தட்டு. அது 500 ரூபா. என்ன எல்லாம் ஒரே இதுதான். இந்த வேற டிசைன் கொடுத்துருக்கீங்க. டிசைன் என்னங்க பாத்தீங்கன்னா 500 ரூபா. பாருங்க எப்படி சொல்லி 500 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் உண்டு. அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே 500 ரூபாய் இதையும் காட்டும். அப்படி எப்படி ஸ்டிக்கர்ல உரிச்சு விட்டா கண்ணாடி மோகம் தெரியுமா? ரைட். இந்த ட்ரே 500 ரூபாய். பாருங்க எப்படி இது ஒரு டிசைன். அப்படியே பாத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. பிளாஸ்டிக்ல தகரம் மாதிரி இருக்கு. பாவிக்கும் தகரம் 500 ரூபாய்க்கு நல்ல. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நம்ம பாருங்க அந்த ரே தட்டுகள் பாருங்க ஒரு சைஸ்லயும் இருக்குது. அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு விலை வந்து 350 ரூபா. பாருங்க ஒரு டிசைனுகள் இது பாருங்க இப்படி இருக்குது. மற்ற இப்படி எல்லாமே இருக்குது. இதுல இருக்கிறது ஃபுல்லாமே 350. எல்லாம் சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே ஒன்று எடுத்தால் வந்து 350 ரூபா. பாருங்க இதுல இருக்கிறது எல்லாமே 350 ரூபா. இங்க பாருங்க இதெல்லாம் 350. இந்த கரண்டி இது 350 ரூபா. இங்க பாருங்க கிளாஸ் இருக்குது. நேற்று நான் கரும்பு குடிச்ச கப், கரும்பு ஜூஸ் குடிச்ச கப், அந்த கப்பும் இங்க வச்சிருக்கேன். 350 ரூபா கப். ஆனா பெரிய கப் தான். இது 350 ரூபா. அதோட அந்த பெரிய இது மேனா ஒரு விலைக்கு வச்சிருக்கேன். அங்கால இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பெரிய இது என்ன இப்போ மாவதுகள் போட்டு வைக்கலாம், சீனிகள் போட்டு வைக்கலாம். நல்ல ஒரு டெம்பரான ஒரு 350 ரூபாய் பெருசு. நல்ல லாபம் என்ன. அப்ப இதுலவே நிறைய கலர்கள் இருக்குது.
அப்படி இதையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அந்த பூக்கண்டுகள் வைக்கக்கூடிய மாதிரி இது வந்து 2 பீஸ் வந்து 150 ரூபா. பாருங்க எப்படி வந்து மாபிள் பீங்கான் என்ன. இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பீங்கான் வந்து ஒன்று 350 ரூபா. பாருங்க அதுல வேற வேற டிசைன்ல இருக்குது. பாருங்க இந்த டிசைன் அங்கால இங்க இப்படி டிசைன்ல வித்தியாசமான இருக்கு. ஆனா எல்லாமே ஒன்று 350 ரூபா தான். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இதுவும் இதெல்லாம் மாவு இல்லைண்ணா? இதெல்லாம் மாவுள். அங்கால இங்க இந்த ரேத்தட்டை பாருங்க இன்னொரு பெருசுன்னு சொல்லி சூப்பரா இருக்கு. வடிவா இருக்கு. வடிவா இருக்கு. உண்மையாக நல்ல வடிவா இருக்கு. மற்ற நல்ல ஒரு டெம்பராவில பெருசான இதுவும் 350 ரூபா தான். நாங்கள இது பாருங்க இது ஒரு வித்தியாசம் தானே. ட்ரேயிலே இப்படி வடிவான இருக்கு என்ன நல்லா இருக்கு. இது 350. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னாங்க இது 350 ரூபா. இது கேக் பேக் பண்ற தட்டு போல. பேக் பண்ற தட்டு அந்த உள்ளுக வைக்கிறதானே. அங்கே இதுவும் வந்து ரே தட்டு தான் பாருங்க பட்டுக்கன்னு சொல்லி ஒரு டிசைன்ல இருக்குதானே. அப்போ இதில் அப்படியே ஃபுல்லாவே வந்து 350 ரூபா எல்லாம் ரே தட்டு தானே ஒரு டிசைன்ல இருக்குது. பாருங்க அப்படி எப்படி என்று சொல்லி 350 ரூபாய்க்கு தான் உலகம் போட்டு வச்சிருக்கணும். பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்கு. எதை எடுக்கிறேன்னு தெரியாமலுக்கு இருக்கும். பாருங்க இதெல்லாம் 350 ரூபா தான். சரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி குடிக்கிற ஜோக் அங்கே நாங்கள் 300 ரூபாய்க்கு பார்த்தோம்னாங்க. இது வந்து அதை விட விலை குறைவு. இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா. இதில் வந்து நிறைய கலர்கள் இருக்குது தண்ணி குடிக்கிற ஜோக்கில். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எதுவும் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு பேணி ரப்பர்ல நல்ல ஒரு பேணி. இதில் வந்து கலர் கலராக இருக்குது. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று 200 ரூபா தான். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த கிளாஸ் எல்லாம் ஒன்று 200 ரூபா. நல்ல ஒரு டெம்பர் கிளாஸுகள். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் என்ன இந்த 3 200 ரூபா. இதுவும் வந்து 3 200 ரூபா. ஆனா உண்மையா 3 200 ரூபாய்க்கு நல்லா என்ன ஒன்றுதான் 180 ரூபா அப்படி போக மாட்டேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னு சொன்னா பந்து பாத்தீங்கன்னு சொன்னா 200 ரூபா தான். நாங்கள் 3 பந்து காட்டினோம். ஆனா 3 இல்ல அது வந்து ஒரு பந்து விலை தான் 200 ரூபா. அங்கால பாருங்க 3 பந்து 200 ரூபான்னு சொல்லி அவர் எங்களை அடிக்க போறாரு. அதுதான் அங்கால இங்க பாருங்க தும்பு தடி. இது கட்டாயம் தேவை இந்த கவுறு அடிக்கிறது. எது உடம்பு வலி இருக்கு. ஆனா இது அந்த கயிறு அடிக்கிற என்ன எனக்கு அந்த முந்தி பள்ளிக்கூடத்துல தான் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. என்ன இப்ப அடிக்கல இப்ப அடிக்கலாம். இது 200 ரூபாய்க்கு நல்ல 200 ரூபா. அங்கால அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னாவே 200 ரூபா தான். பாருங்க ஒரே தட்டுகள் கத்தி இங்க நல்ல கத்திகள் எல்லாம் வந்து 200 ஒரு கத்தியை எடுத்து கொண்டு போகணும். வாங்குற கத்திகள் எல்லாம் அப்படியே தான் கிடையாது. இது 200 விதமா வச்சிருக்கிறோம் ஒரு விலை கேட்ட மாதிரி. அங்கால அது சீப்பா பாருங்க அந்த மரத்துல செய்த மாதிரி சீப்பு. இது 200 ரூபா. அங்கால பாருங்க ஒரு டெம்பர் கப்புகள். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வடிதல் நல்ல பெருசு. இது வந்து இந்த பால் தேங்காய் பால் விடுறதுக்கு நல்ல ஒரு இது. சரி அவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பல்புல இருந்து அங்கால கப்புகள் இருந்து எல்லாமே 200 ரூபா தான். ஆனா இப்பத்திய காலத்துல இது கொஞ்சம் தேவைப்படான்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் வெயில் குறைவண்டபடியா இது பாவிக்கிற இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டாலும் நாங்கள் போட்டுதான் பாவிக்கிறோம். எங்களுக்கு சின்ன ஆக்களுக்கு ஃபேன் சத்தம் அப்பையும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டே இருந்தா தான் அக்கல் நித்திரா போயிடும். அப்ப உங்களோட ஃபேன்ல செட்டை பழுதா போயிட்டுன்னு சொன்னா யோசிக்க தேவையில்லை. இந்த செட்டை வந்து வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு இருக்கணும். பாருங்க 500 ரூபாய்க்கு உண்மையில ஒரு நல்ல அந்த ஃபேன் செட்டை என்று சொல்லலாம். விசிறி ஏன்னா ஃபேன் விசிறி வெறும் 500 ரூபா. உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்கு. இங்கால வெள்ளையும் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால கருப்பு கலரும் இருக்கு. 2 கலர் இருக்கு. எதை எடுத்தாலுமே 500 ரூபா. அதோட பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் போட்டு வைக்கிற இந்த அரிதட்டு மாதிரியான ஒரு ஷேப்ல என்ன உடனே காத்து பிடிக்கிற மாதிரி இதுவும் 500 ரூபா. அப்படி பாத்தீங்கன்னா சின்ன ஆக்கள் கேட்ட குடையல் இதெல்லாம் பிடிச்சு கொண்டு போக தேவையில்லை. பாருங்க தலையில அப்படியே பிட் பண்ணி விட்டா சரி. இப்போ இந்த குடையும் வந்து 500 ரூபா. ரைட் 500 ரூபா. அப்படி இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில வீடுகள்ல இதெல்லாம் இருக்கிற இல்லை. கூடுதலா எல்லாம் பைக்குகளும் மற்ற இது கண்டபடியா குறைவு. ஆனா இந்த பம்மெல்லாம் வந்து 500 ரூபா. பாருங்க அப்படியாண்டு அது உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வச்சிருக்கணும். ஆனா இதுவும் 500 ரூபா. நல்ல லாபம் இருக்கு. டெம்பர் தானே. அதோட இது வந்து நல்ல கிளாஸ் நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல செய்யறது. இப்போ இதுவும் வந்து 500 ரூபா. இதுலயும் 2 ரைட் தேவையான கலர் இருக்கு. பாருங்க அப்படின்னு இதுல இருக்க ஃபுல்லா அப்படியே தேவையான கலர். அதோட இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஜோக் நல்ல டெம்பரா இருக்கு. இந்தியன் தானே. இந்தியன் சொன்னாலே ஒரு மேல விலை கூடத்தான். ஆனா அதையும் வந்து குறைஞ்ச விலைக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க அப்படின்னு அதுவும் பெருசு. எப்படி மாதிரி 1 லிட்டர் கொள்ளுமான்னு நினைக்கிறேன்.
1 லிட்டர் தண்ணி கொள்ளும், அது 500 ரூபா. அப்படியே சார்ஜர் லைட் உண்டு பாருங்க. இப்போ இந்த லைட்டும் வந்து 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். அதோட லைட்டோட சேர்த்து கேபிளும் வருது. சார்ஜை போட்டு விட்டா சரி, சார்ஜை போட்டு பாவிக்கலாம். 500 ரூபா யூஎஸ்பி. இது என்ன தோசை சுடுறதோ ஏண்டு? அதோட நல்ல மெல்லிசா இருக்கு, குயிக்கா டக்குண்டு கீட்டு வரும். வெங்கட சட்டியில வந்து இவ்வளவு மொத்தம் இல்ல, இதனால தகரத்துல அடிச்சிருக்கணும் டக்குண்டு கீட்டு. ஓ, கீட்டு மரம் தோசை சுடுறதுக்கு குயிக்கா தோசையாயும் சுட்டுறலாம். கேஸும் கூடுதலா இழுக்காது. அப்படியான ஒரு தகரத்துல அடிச்சிருக்கணும், உண்மையில நல்லா இருக்கு. இது வந்து இப்போ இதெல்லாம் 500 ரூபா. சரி, இது வந்து முட்டை பொரிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 500 ரூபா. ரைட், அதோட வந்து காற்று, இதோட கூலர் காற்று பிடிக்கிறது. நான் இப்போ இதுவும் வந்து 500 ரூபா. இதெல்லாம் 500 ரூபாய்ண்டா இன்னொரு விஷயமா லாபமாக இருக்கு. நாங்கள் அதுலேயும் பார்த்தோம், அது வேற கலர், கோல்டு கலர். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா சில்வர் கலர். அப்போ இதுவும் 500 ரூபா. இது ஹேண்ட் வாஷ் கூடிய, அதில் ஹேண்ட் வாஷ் பாவிக்கக்கூடிய மாதிரி. இப்போ இதுவும் வந்து ட்ரெண்ட் இருக்கு, ஏன்னா இதுவும் இருக்கு. இந்த மெட்டதை மட்டும் தான். ரைட், இது வந்து வடிவாக இருக்குது பாருங்க அப்படின்ட்டு. இப்போ இது வந்து 500 ரூபா, வெறும் 500 ரூபா மட்டும். பார்க்கவே வடிவாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள எல்லாமே 500 ரூபா பாருங்க, ஒரு கலர்களில் படியாக வச்சிருக்கீங்க. அது இது வந்து பிளாஸ்டிக் இல்ல, கண்ணாடியோ? ஓ, கண்ணாடி தான். சரி, அப்படியே இங்கால வந்துட்டோம். பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால எவ்வளவுன்னு சொன்னா 250 ரூபா. 250 ரூபாய்க்குரிய செக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, தண்ணி போத்தல், நல்ல ஒரு தேவையான கலர்ல தண்ணி போத்தல். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கரண்டி, இது வித்தியாசமா இருக்கு, எப்படி இருக்கு. ரைட், இந்த கரண்டி வந்து 250 ரூபா. ரைட், அப்படியே பார்ப்போம். இந்த கத்தியை பாருங்க, நல்ல கூரா இருக்கும், செம கூரா தான் இருக்கா. குடியே சும்மா கொஞ்சம் சரக்குன்னா சரி. கத்திகள் எல்லாம். அப்ப இந்த கத்தி எல்லாம் வந்து 250 ரூபா. இந்த கரண்டியை பாருங்க, இந்த கரண்டி 250 ரூபா. எத்தனை இருக்குன்னு பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12 கரண்டி இருக்கு. 12 கரண்டி 250 ரூபா. எவ்வளவு லாபம் பாத்தீங்கன்னா 12 கரண்டி. ரைட், அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா இதுவும் அந்த கரண்டி அப்படித்தான் 12. கெட்டப்போல். ரைட், இந்த கெட்டப்போல் வந்து 250 ரூபா. கட்டாயம். ஓ, கட்டாயம் இது வேணும். கெட்டப்போல் 250 ரூபா. இதுவும் எல்லாம் 250 ரூபா. பாருங்க, இந்த கதிர் அடிக்கிற 250 ரூபா. இந்த சாப்பாடிஸ் வந்து 250 ரூபா. இந்த தலகாணி பாருங்க, எப்படி தலகாணி உண்டு. தலகாணி நல்ல ஸ்பொஞ்சா இருக்கு, நல்ல ஸ்பஞ்சா இருக்கு. இப்போ இதுவும் வந்து 250 ரூபா. சொன்னா இந்த கால் மீதி, இந்த காபெட் எல்லாம் வந்து உண்மையிலே நாங்கள் கடையில் வேண்டுவோமா இருந்தால் எப்படியும் ஒரு காபெட் ஒன்று வேண்டியிருந்தேன் சிவப்பு கலரில் 600 ரூபா கடையில் வேண்டேன். அப்போ இது வந்து 350 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கேன். பாருங்க, அப்படின்னு நல்ல ஒரு ஸ்பொஞ்சா இருக்கு, கால் மிதிக்கவே சூப்பராக இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து 350 ரூபா. இதில் பாருங்க எக்கச்சக்கமான இருக்கு, அதுவும் இருக்கு. இங்கால இதாக பாருங்க, இது ஒரு வேற டிசைன். எல்லாமே ஒரு டிசைனில் வச்சிருக்கணும் பாருங்க எப்படி என்று. இதெல்லாம் 350 ரூபா. அப்படியே இஞ்சால இருக்கு, இதை பாருங்க. இதை எடுக்கிறேன்னு தெரியாம தானே இருக்குமா, அப்போ வேண்ட வந்தேன். இதெல்லாம் 350 ரூபாய்க்கு எங்கேயுமே எடுக்கலாது. அப்புறம் இதை பாருங்க, இது வந்து வேற டிசைன், பரவட்டம் மாதிரி. இது வந்து 350 ரூபா. அப்படியே சாமான் போடுறதுக்கு இங்கால பாருங்க எவ்வளவு எக்கச்சக்கமா இஞ்சால வச்சிருக்கேன்னா இன்னும் அடுக்கல இருக்கு பாருங்க. அடுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அதுக்கிட்ட கூட கேட்டா மூடியும் இருக்கு. எல்லாத்தையுமே இப்படி வழியில வச்சிருக்கேன், அதை மூடி விடக்கூடிய மாதிரி பெரிய மூடியும் வச்சிருக்கணும் பாருங்க. ரைட், இதெல்லாம் பெரிய தண்ணி கது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் கொள்ளக்கூடிய மாதிரி தண்ணி ஜொக் வந்து இதெல்லாம் 350 ரூபா. இந்த வாடி 350 ரூபா. இதுகளையும் பாருங்க, இதுலேயும் கொஞ்சம் சாப்பாடு சாமான் கொஞ்சம் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ இந்த பாக்ஸுகள் எல்லாம் 350 ரூபா. இதில் வந்து 3, 5, இதில் வந்து 5 பீஸ் இருக்கு. அப்போ இந்த 5 பீஸும் வந்து 350 ரூபா பாருங்க. இந்த கூடை 350 ரூபா. இந்த செட் ஃபுல்லாக 350 ரூபா பாருங்க. இந்த பந்து
இதுலேயும் ஒரு நல்ல தலகாணி இருக்கு பாருங்க. இப்போ இந்த தலகாணியில் ஆனால் இந்த தலகாணியை வெளியில் போய் தூக்குனாலே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் என்ன ஹாஸ்பிட்டல் தலகாணி என்று சொல்லலாம். திடீரென்று போய் வேண்டைக்குள்ளே இதுதானே கூட பாவிக்கிறது. அப்போ இந்த தலகாணி எல்லாம் வந்து 350 ரூபா. ஆனால் நல்ல ஒரு ஸ்பஞ்சாக இருக்குது, நல்ல மொத்தமாக இருக்கு. இதுவும் வந்து டஸ்ட்பின் டஸ்ட்பின். இது வந்து 350 மேலே போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஜோக்கு வந்து 350 ரூபா. இது நல்லா இருக்கு ரோஸ் கலரில். அப்படி இதையும் பார்த்தீங்கன்னா இது 350 ரூபா. இஞ்சியல் உள்ளியல் போட்டு இடிக்கலாம். என்ன உள்ளியல் போட்டு இடிக்கக்கூடிய மாதிரி 350 ரூபா. இது 350 ரூபா. நல்ல தொப்பி மட்டும் போட்டிருக்கீங்கன்னா தொப்பி எடுக்கலாம். 350 ரூபாய்க்கு நல்ல லாபம். வேணா எப்படி இருக்கு தொப்பி? இப்படி சூப்பரா இருக்கு. கலாட்டுவோம் இதுக்கு. ரைட், இதெல்லாம் 350 ரூபா. பரவாயில்ல, துணியெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரிஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்புகள், இந்த பெரிய பல்ப் எல்லாம் 350 ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பல்ப் எல்லாம் 350 ரூபா. உங்களுடைய இந்த கத்தி எல்லாம் 350 ரூபா பாருங்க. நல்ல ஒரு பெரிய கத்தி, பெரிய கத்தி. ஆனால் இந்த கத்தி நல்ல கூர், நல்ல கூர். இந்த கத்தியெல்லாம் 350 ரூபா பாருங்க. ரைட், வச்சாச்சு. கத்தியங்கள பாருங்க, கால்குலேட்டர் எல்லாம் இருக்குன்னு. இது 350 ரூபா. இதுல பிளக் சாவி, இந்த சாவி எல்லாம் வந்து 350 ரூபா பாருங்க. பெரிய சாவி. கடையில எல்லாம் இந்த விலைக்கு நாங்கள் வேண்டே இல்லை, வழியில வேண்டேன்னு சொன்னா இந்த விலைக்கு வேண்டே இல்லை. அது இதெல்லாம் வந்து 350 ரூபாய் கொடுக்கணும். கட்டாயம் பைக் வச்சிருக்கிறார்கள், கட்டாயம் பைக் வச்சிருக்கிறார்களுக்கு முக்கியமான ஒரு இது இதாண்டு சொல்லலாம், முக்கியமான ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். கப்பியா இது? கப்பியை பாருங்க. முதல்ல எல்லாம் கப்பி வந்து எவ்வளவு பெருசா இருக்கிறது, இப்போ பெருசா சுருங்கி 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 சின்னனா வந்தது. கப்பியை பாருங்க அப்படியே. நல்ல கத்தரிக்கோள் இங்க பாருங்க. இந்த கத்தரிக்கோள் சிவப்பு, நீலம், ரோஸ் அப்படி என்று சொல்லி கத்தரிக்கோள் இருக்கு. நல்ல ஆயில் பம்ப் இருக்கு, ஆயில் பம்ப். வால் பிளேட் இப்போ எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வால் பிளேட் சும்மா கையால் பிடிச்சி இப்படி கத்தியால் வெட்டுற மாதிரியே வால் பிளேட் வந்துட்டு. உங்களை மேசன் வேலைகள் செய்யக்கூடிய ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி கரண்டிகள் எல்லா தேவையான சின்ன கரண்டிலேருந்து பெரிய கரண்டி மட்டும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ரைட், அப்படியே இந்த கத்தி செட்டை பாருங்க. இந்த கத்தி செட்டும் அப்படியே 350 ரூபா. மூண்டு மாறும் 12 கத்தி 350 ரூபா. டேப் இருக்கு, டேப். இது வந்து 350 ரூபா. இப்போ இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா சொன்னாங்க கட்டுறலங்களை பேனை பாருங்க, அந்த ஸ்லைம் எல்லாம் இருக்குது. இப்போ 100-150 ரூபாலேருந்து அப்படியே எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. அங்கே சீப்புகள், அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா கிளிப், அங்கால இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரேசர், அந்த இதுகளெல்லாம் வந்துருக்கு. அங்கால பாருங்க அலஸ் பேண்ட் எல்லாம் இருக்குது. அங்கால பாருங்க இதில் வந்து கேயா கிளிப்புகள் எல்லாமே 100-150 ரூபாக்குலாம் இவ்வளோ இருக்கிற அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. ரைட், அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு சுப்பா குழு. உண்மையில கடையில் இந்த சுப்பா குழு வேண்ட போனால் கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா படி பார்த்தாலே 2, 4, 6, 8, 10, 12 இருக்கு. அப்போ 50 ரூபா படி பார்த்தாலே 12க்குமே 600 ரூபா வருது. ஆனால் இவியல் வந்து வெறும் 350 ரூபாய் கொடுக்கணும் பாருங்க. 350 ரூபாய்க்கு சுப்பா குழு. மற்றது என்னென்னு சொன்னால் அதில் பார்த்தோம் 10 20 பேட்டரி வந்து 500 ரூபாய்க்கு. என்ன ஒரு லாபத்தில் கொடுத்து கொண்டிருக்கணும். ஆனால் இப்படியான இதில் கொடுக்கக்குள்ள யாழ்ப்பாண மக்களுக்கு கூட விலை விற்கக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரு அளவான விலையில வேண்டணும்னு சொல்லியும் அவையில் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். உண்மையில ஒரு பெரிய ஒரு விஷயம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே காட்டி இருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் என்று சொல்லி உண்மையிலே நல்ல ஒரு குறைஞ்ச விலையை கொடுத்து கொண்டிருக்கணும். இது எப்போ இருக்குமென்று சொல்லல ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளதான் இருப்பினமா.
இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண விட்டுறாதீங்க. என்னென்னு சொன்னா உண்மையிலே எல்லாமே நல்ல ஒரு குறைஞ்ச விலையில கொடுத்து கொண்டிருக்கோம். நம்ம இப்போ நாங்களும் நிறைய இதுகள் எடுத்து போடுறோம் நாங்கள். ஆனா இங்க போட்ட மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. என்னென்னு சொன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குறைஞ்ச பெஸ்ட் விலையில கொடுத்து கொண்டிருக்கலாம். அதோட நல்ல குவாலிட்டியானது. சில பிளாஸ்டிக்கில் வந்து நார்மலாக அப்படி எப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே இதில் இருக்கிற பிளாஸ்டிக்கள் எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கு. மிஸ் பண்ணாமலுக்கு திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்க இங்க வந்து பாருங்க. தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்களும் மித்தோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.